ஆத்மஞானிகளான குருமார்கள் மகரிஷிகள் பாகம் 4. குருமார்கள் அனைவரும் சுயமாக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். அவர்களை நாம் உயர்த்த தேவையில்லை. குருவை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் பிரபஞ்சம்தான். நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் உயர வேண்டும். நினைத்து பார்த்தால் நாம் மிருகங்களை விட தாழ்ந்த நிலையில்தான் உள்ளோம். மிருகங்களுக்கு பிரபஞ்சத்தின் பாஷை புரிந்து கொள்ளும் திறன் உள்ளது. அவை பிரபஞ்ச சட்டம் அனுசரித்து வாழ்கின்றன. மனிதர்களுக்கு சிக்கலான நினைவுகள் காரணமாக அது கூட முடிவதில்லை. முதலில் நாம் சிக்கலான நினைவுகளை துடைத்து நீக்கி பிரபஞ்ச பாஷையை புரிந்து கொள்ள படித்தால் மட்டுமே மிருகங்களின் நிலைக்கு உயர முடியும். அதற்கு பின்புதான் ஞானத்தை குறித்து நினைக்க இயலும். ஞானம் வந்தால் மட்டுமே மனிதனாக முடியும். மனிதன் என்ற வார்த்தைக்கு கூட யோக்கியதை வேண்டுமெனில் பல இடரான வழிகளை கடக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுங்கள். அப்படிப்பட்ட நாம் குருமார்களை சீர்தூக்குகிறோம். வால்மீகி மகரிஷி வேடன் என்று கூறி கேலி பேசினால் யாருக்கு நஷ்டம்? பழைய காலம் என்ன ஆனாலும் தவற்றை உணர்ந்து மாற முடிவு செய்யும் போது மகரிஷி ஆனார். அதை புரிந்து கொள்ளாமல் கேலி செய்பவர்களுக்கு அந்த மகான்களின் ஞானம்தான் நஷ்டமாகும். உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு நஷ்டமாகிறது. வியாசமுனிவர் மீனவர், ஸ்ரீநாராயண குரு ஈழவன் என்று கூறி ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நமக்குத்தான் நஷ்டம். உலகத்தில் ஏராளமான டாக்டர், என்ஜினியர், விவசாயி, அதிபர்களை காணலாம். ஆனால் கோடியில் ஒருவர் கூட குருவல்ல. காரணம், அதற்கு நாம் நமக்கு உள்ளது அனைத்தும் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்யும் போது முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் தியாகம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது சமர்ப்பணம் ஆகும். அந்த அளவுக்கு சுயநலம் அற்றவராக வேண்டும். பிரபஞ்சத்தின் கையில் ஒரு பேனாவாக செயல்பட வேண்டும். பேனாவுக்கு சொந்தமாக எழுத முடியாது. எழுதுபவனின் திறமைக்கு ஏற்ப பேனாவின் மகிமை இருக்கும். சத்தியம், தருமம் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்போதுதான் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கும். ஆத்மஞானியான ஒரு குருவிடம் நமக்கு மேல் கூறப்பட்ட அமைப்புகளில் ஞானத்தை அறிய முடியும். சிறிது காலம் முன் வாழ்ந்த ஸ்ரீநாராயண குரு அவர்கள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆவார். ஸ்ரீநாராயண குரு ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியும், எழுத்தாளன், கவிஞன், விவசாயி, ஆசிரியன், வைத்தியன், விஞ்ஞானி, தத்துவவாதி, பொருளாதார அறிஞன், சந்நியாசி, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்ம ஞானியான ஒரு குரு. அன்றாட வாழ்க்கையில் எந்த துறையை எடுத்தாலும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் மகிமை பொருந்தியவர் ஸ்ரீநாராயண குரு. நம்மில் ஒருவராய் இருப்பதால் யாருக்கும் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் கடினமில்லை. குருதேவனின் மிகச்சிறந்த சிஷ்யனான சிவலிங்க சுவாமிகள் சர்வலோகத்துக்கும் அனுரூபனான ஒரு மகா குரு என்று எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு குருவை, குரு பரம்பரையை நாம் எந்த நிலையில் வைக்க வேண்டும் என்று சுயமாக புரிந்து கொள்ள வேண்டும். குருவை குருவாக அங்கீகரித்து சுயமாக பிரபஞ்சத்தில் சமர்ப்பித்தால் அந்த குருவின் ஞானம் நமக்கு கிடைக்கும். குருமார்களின் தன்னலமற்ற, ஒன்றும் எதிர்பாராமல் பிரபஞ்ச தர்மம் அனுசரித்து கர்மம் செய்தல்தான் சுயநிலமின்மை. கர்ம வினைப்பயன் பிரபஞ்சத்தின் வரமாகும். சூரிய ஒளி, வாயு, ஆகாயம், பூமி, நீர் முதலிய அனைத்தும் பிரபஞ்சம் நமக்கு ஒரே போல்தான் தருகிறது. நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ, பறவை விலங்குகள் என்றோ, செடி கொடி என்றோ வித்தியாசம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் அனைத்தும் நமக்கு தானமாக தருகிறது. தராதரம் பார்க்காமல் வழங்கினாலும் அதை பெறும் நமது தரம் அனுசரித்து அனைத்திலும் வித்தியாசம் வரும். பிரபஞ்சத்துடன் சேர்ந்து நிற்பவர்களுக்கு கடும் வெயிலில் சூடு தெரியாது, கடும் குளிரில் குளிரை விரும்பவும் முடியும். நம் சுவாசப்பை கெட்டு போனதால் தான் மூச்சு முட்டுகிறதே அல்லாமல் பிரபஞ்சம் தராததால் அல்ல. யாரிடமிருந்தும் ஒன்றும் எதிர்பார்க்காமல் சுயநலமின்றிதான் மனிதன் தவிர பிரபஞ்சத்தில் மற்ற அனைத்து உயிர்களும் வாழ்கின்றன. நாம் காலையில் எழுந்தாலும் எழாவிட்டாலும், சூரியனை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சூரியன் சரியான நேரத்தில் உதிக்கும். ஒரு மாங்கொட்டை அதற்கு வளர்வதற்கான சூழல் வரும்போது அது முளைத்து உயிர் வெளியில் வரும். ஏதாவது ஒருவரின் தோட்டத்தில்தான் வளரும் என்பதில்லை. அதில் காய்க்கும் மாம்பழம், பறவைகள், புழுக்கள், மனிதர் யார் சாப்பிட்டாலும் மாமரத்திற்கு சந்தோஷம். சுயநலம் இல்லை. அதன் காரணமாகவே மனிதனைத் தவிர எல்லா உயிரினங்களும் ஆத்ம திருப்தி அனுபவித்து சுயநலமின்றி வாழ்கின்றன. மனிதனின் சுயநலம் அவனை மனநிம்மதியின்றி அலைந்து திரிந்து வாழ காரணமாகிறது. பிரபஞ்சம் போல் குருமார்களும் சுயநலமற்றவர்கள்.
அவர்கள் யாரிடமிருந்தும் ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை, ஒரு நன்றி கூட. நாம் குருமார்களை திட்டினாலும் ஏளனம் செய்தாலும் புகழ்ந்தாலும் ஒன்றும் அவர்களை பாதிக்காது. ஒன்றிலும் ஒட்டாமல் வாழ்பவர்கள் குருமார்கள். ஒவ்வொருவரும் என்ன சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனையின் பலன் அவரவரே அனுபவிப்பார்கள். ஒரு எண்ணம் நம்மில் வரும் நிமிடமே நம் மனசாட்சி அதை அறியும். அது மனதிற்கும், மனது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நிற்பதால் நம் அனைத்து சிந்தைகளும் பிரபஞ்சத்திற்கு பரவும். நம் எண்ணங்கள் அனுசரித்து பிரபஞ்சம்தான் ஒவ்வொருவருக்கும் உள்ள நல்லதும் கெட்டதும் தண்டனையும் அளிக்கிறது. குருமார்கள் நல்வழி சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லதாகும். இல்லையெனில் துன்பத்திலும் துயரத்திலும் முங்கி மன நிம்மதி இழந்து வாழலாம். எது வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் தீர்மானம் அவரவருடையது. நாம் மனிதர்கள் அகங்காரம் மூலம் சுயமாக நாசமடையும் போது அவர்களை திருத்தும் பொருட்டு குருமார்கள் கண்டிக்க வேண்டியவர்களை கண்டித்தும், தூரத்தில் நிறுத்த வேண்டியவர்களை தூரத்திலும், அரவணைக்க வேண்டியவர்களை அரவணைக்கவும் செய்கிறார்கள். பிரபஞ்சத்தின் வழி தவறிப்போன குழந்தைகளை எல்லாம் மீண்டும் திருத்தி பிரபஞ்சத்திற்கே அளிப்பது என்னும் எண்ணம் மட்டும்தான் இதில் உள்ளது. குருமார்களுக்கு யாரிடமும் எதனிடமும் பிரத்யேகமான விருப்பமோ வெறுப்போ இல்லை. அனைத்து உயிரினங்களிடமும் பரிவு மட்டும்தான் உள்ளது. பிரபஞ்சத்திடம் உள்ள தீர்க்க முடியாத கடமை உணர்வுதான் தாங்கள் அனுபவித்த அறிவை பகிர்ந்து நல்குதல் மூலம் குருமார்கள் செய்கிறார்கள். குருவிற்கும் பிரபஞ்சம்தான் ஆசி வழங்குகிறது. ரிஷிமார்கள் ஒருபோதும் தனக்கு இல்லையெனில் ஒரு பிரத்யேக பகுதியினருக்கு நல்லது நடக்க விரும்பியதில்லை. உலகம் முழுவதும் நலமாக இருக்கவே விரும்புகிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். அதுதான் ஆர்ஷ நாகரிகத்தின் மகிமையும். தான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் பிரபஞ்சத்திலுள்ள எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எனும் நிலை. இதை எவ்வளவு கூறினாலும் புரியாது, அனுபவித்துத்தான் அறிய வேண்டும். இதுதான் பாரதத்தின் நாகரிகம். மேன்மை பொருந்திய இந்த அறிவை ஏற்றுக்கொள்ளும் நாம் குரு பரம்பரையிடமும் பிரபஞ்சத்திடமும் அந்த அளவு கடமை, மதிப்பு, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நம் ஒவ்வொருவர் நினைவிலும், சொல்லிலும், செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும். குருவை வணங்கினாலும் இல்லையெனிலும் குருமார்களுக்கு ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஆனால் ஒரு குருவை நிந்தனை செய்யும் போது நமக்கு நல்லவனாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை இழக்கிறோம். நமக்கு கிடைத்த இந்த பிறவியும் வாழ்க்கையும் பயனற்றதாகிறது. நஷ்டம் நமக்கு மட்டும்தான். இனியும் எவ்வளவு எழுதினாலும் தீராது. எனவே ஆத்ம ஞானம் சொல்வதற்குள்ளதல்ல, அதை அனுபவித்துத்தான் அறிய வேண்டும்.